அதை உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுமே என்பதற்காக இந்த சப்ஜெக்டே மகிழ்ச்சியினுடைய சப்ஜெக்டு. நான் ஒரு போஸ்ட் கார்டு தான். என்னுடைய குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஆனால் சப்ஜெக்டு மகிழ்ச்சியுடையது. முடிந்தவரை உங்களுக்கு விளக்கலாம் என்று இருக்கின்றேன். ஏற்கனவே மனவளக்கலையில் இருந்தவங்க, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை பிடித்தவங்க, பிரம்மஞானியாக இருக்கவங்க, அருள்நிதியாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்டு ஒரு ரினியூவல் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஏற்கனவே போயிருப்பாங்க, அது இடையில தடைப்பட்டிருக்கோம், விட்டுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரினியூவல் பண்ணிக்கலாம். அந்த வகையில் இன்று உங்களோடு இந்த தலைப்பை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, வாழ்க்கை தத்துவங்கள் 12. இதை தாண்டி எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை. எல்லாவற்றையும் நுணுகி ஆராய்ந்து ஒரு தெளிவான இறை உயிர்கலப்பு பெற்று நமக்கு இந்த தத்துவத்தை அருட்தந்தை கொடுத்திருக்கிறார். அருட்தந்தையோடு அருள் வள்ளல் பிரான் அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் இணைந்திருந்தார். அப்பொழுது தான் அவருக்கு தான் அந்த நிலையில் தான் இந்த தத்துவங்களெல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, எதையெல்லாம் செய்ய முடியாமல் அவருடைய வாழ்க்கை நிறைவு பெற்றதோ அதையெல்லாம் அருட்தந்தை அவர்கள் வழியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இறை உணர்ந்த மகான்கள் எதை கொடுத்தாலும் அது மனித சமூகத்துக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் அது பொருந்தும். அந்த வகையில் தான் இந்த தத்துவங்களை நமக்கு ஜாதி, மத, இனம், மொழி, தேசம் எல்லாவற்றையும் கடந்து உலகத்தில் எந்த மூலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் இந்த தத்துவங்களுக்கு உட்பட்டவன் தான். இப்படி தான் வாழ முடியும். இதை உணர்ந்தால் வாழ்க்கை வளமாகும். இதை உணராத போது அதை சொல்ல வேண்டாம். ஆகையினால் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வது அவரவர் கையில். ஆகவே இந்த தேவைகள் 3, இதை தாண்டி எந்த ஒரு 3 வரப்போகிறதில்லை. உணவு, உடை, உறையுள், உடற்கழிவு உந்து வேகம், தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். இந்த உணவு உயிர் வாழ்வதற்கு மிக மிக அத்தியாவசியம். உயிர் வாழ்வதற்கு உணவு அத்தியாவசியம். இந்த உணவு தான் இந்த உடம்பை இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கு. நம்ம தினந்தோறும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய உடம்பாக மாறியதற்கு எது காரணம்னா உணவு. அப்போ உணவு மிக மிக அவசியம். அதே போல் உடை, நாமெல்லாம் காட்டு மிராண்டி இல்லை. நல்ல இப்போ அந்த காலத்திலிருந்தெல்லாம் படிப்படியாக உயர்ந்து இன்று விஞ்ஞான உச்சத்தில் இருக்கோம். நாகரிகம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். நாகரிகம் என்பதற்கு திருவள்ளுவர் நா, இரி, அகம். நாக்கு இருக்கணும், மனசு இருக்கணும், செயல் இருக்கணும். இந்த 3 ஒன்றாக சேர்ந்தால் தான் அது நாகரிகம். இப்போ உடை உடுத்துவதோ நல்ல வசதியாக வாழ்வதோ நாகரிகம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த 3 எப்பொழுது சேருதோ அப்போ தான் நம்ம நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போவோம் என்று அருட்தந்தை விளக்கம் அளிப்பார்கள். ஆக உடை அவசியம். அதே போல் உறையுள் இருக்க இடம் வேணும். எல்லாரும் பிளாட்பாரத்தில் படுக்க முடியாது. எல்லோருக்கும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அந்த இடம் அமைய வேண்டும். எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ப தட்பவெட்ப நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்முடைய உடை, உறைவிடம் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்வது அவசியம். அதே போல் உடற்கழிவு உந்து வேகம். இது உடம்புலேருந்து கழிவுப் பொருட்கள் வெளியேறணும், அன்றாட வெளியேறணும். மலம், சிறுநீர், வேர்வை, தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாய், இன்னும் இதெல்லாம் கழிவுப் பொருட்கள், உடம்பில் சேர்கிற கழிவுப் பொருட்கள். இதையெல்லாம் அன்றாட நம்ம வெளியேற்றணும். அதில் முக்கியமானது விந்துநாத சக்தியும் அதில் ஒன்று தான். ஆண் பெண் இருவரும் ஒரு பருவம் அடைந்த பிறகு ஏற்படுகிற ரசாயன மாற்றம்தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த விந்துநாத சக்திக்கு ஊறுவதற்கு காரணமாக அமைகிறது. அதையும் முறைப்படி அந்த வயது வந்த பிறகு அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிற வகையில் திருமணம் என்ற ஒப்பந்தத்தோடு வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அடிப்படை தேவை நிறைவு செய்யப்படும்.
ஆகவே இது அத்தியாவசிய தேவையில்லை இவை 3. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காப்புகள் 3. காப்புகள்னால் தன்னையும் காத்துக்கணும், மற்றவங்களையும் காக்கணும். இந்த காப்பு இயற்கை சீற்றம் வருது, புயல், வெள்ளம், பூகம்பம், இடி, மின்னல், காற்று, இதெல்லாம் இயற்கை சீற்றம். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தப்பித்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முடியும். இயற்கையோடு ஒன்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கி முதல் நாளே சொன்னேன், ஒரு பக்கம் மனிதன், இன்னொரு பக்கம் சமுதாயம், இன்னொரு பக்கம் இயற்கை. இப்போ யார் யாரோட சேர்ந்து வாழ முடியும்? இயற்கையோடு சேர்ந்து வாழணும், சமுதாயத்தோடு சேர்ந்து வாழணும். இப்போ மனிதன் தான் அதை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இல்லை இயற்கை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் முரண்பாட்ட வாழ்க்கையாகிடும். சமுதாயத்தோடு ஒத்து போகலன்னாலும் முரண்பட்ட வாழ்க்கையாகிடும். ஆக இயற்கையோடு ஒன்றி போகணும், சமுதாயத்தோடும் ஒன்றி போகின்ற அறிவு பெற்றவன் தான் மனிதன். அப்போ இயற்கைக்கு முரணாக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள. இப்போ மழை பெஞ்சுது, எல்லாம் கூடாரத்தில் இருக்கும். இந்த மழை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ட்டு போனால் நாளைக்கு எங்கே போய் படுத்துருப்போம்? மூக்கை சிந்துவோம், அப்புறம் இருமல் வரும், அப்புறம் ஜுரம் வரும், அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவோம். ஒருவர் உடல்நலம் சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்தா இந்த சமுதாயமே அவருக்கு உதவிக்கு போகுதா இல்லையா? எப்படி? முதல்ல வீட்டில் இருக்கவங்க துணைக்கு போகணும், அப்புறம் நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க துணைக்கு வருவாங்க, அப்போ நண்பர்கள் உறவினர்கள் வருவாங்க. அடுத்தது இந்த சமுதாயத்திற்காக நம்மை விட இன்னும் கல்வி அறிவு இல்லாதவர்கள், அறியாமையில் இருக்கின்ற பாமரர்களுக்கு செல்லக்கூடிய அந்த மருந்து மாத்திரையெல்லாம் நமக்கு வரும். ஆக சமுதாயமே இதில் என்ன பண்ணுது? நமக்கு உதைக்கும். ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா இத்தனை பேர் வேலை செய்ய வேண்டியது. அப்போ அவருடைய செயல், அவருடைய வருமானம், அவருடைய உடம்பு எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ வீட்டில் இருக்கவங்கள உதவிக்கு அழைச்சிக்கிறோம், இப்போ அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய உதவி, அவங்களுடைய ஆரோக்கியம் கெடுது. 3வது நம்ம சார்ந்தவர்கள் பார்க்குறதுக்கு வருவாங்க இல்லையா? சும்மா வருவாங்க, ஆளுக்கு 1/2 கிலோ ஆரஞ்சு அதை இதை வாங்கிட்டு, ஒன்றும் இல்லைப்பா உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், 1 வாரம் ஆச்சு, அதனால் உன்னை பார்க்க முடியலையே, நீ ஆஸ்பத்திரியில் வந்து சொன்னாங்க, அதுக்காக பார்க்க வந்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ அவருடைய பொருளாதாரம் கெட்டு போச்சு, அவருடைய டைம் கெட்டு போச்சு, அவருடைய பொருள் அதாவது பணம் கெட்டு போச்சு, அத்தனையும் நம்ம வாங்கிக்கிறோம். அன்றைய உழைப்பு போச்சு, அன்றைய வருமானம் போச்சு, அன்றைய செயல்திறன் போச்சு, எல்லாம் போச்சு. அப்படி ஒவ்வொருவரும் வரும்பொழுதும் நாம் என்ன பண்ணுவோம்? ஏன்ப்பா உனக்கு இப்படி வந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மழையில் நனைஞ்சிட்டேன்னா அதில் லேசாக ஜுரம் வந்ததா, அது இன்றைக்கி இந்த நிலமையில் கொண்டாந்து விட்டுன்னு சொல்லுவோம். யார் வந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரும். எத்தனை பேருக்கு கேட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்போமா இல்லையா? வேறு மாற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம். இது ஏன் இப்படி வந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டால் உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரிசையாக வந்து தினந்தோறும் அது புலம்பிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ இதுதான் ஒவ்வொருவருடைய உடலை அவரவர் பாதுகாப்பதற்கு அடிப்படை வேண்டும். தத்துவம் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ வந்து விட்டோம், வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்று எண்ணி வந்ததில்லை உலகில், வந்து விட்டோம், வாழ வேண்டும். எப்படி? வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி வாழுது. நமக்கு முன்னாடி யார் நல்லா வாழ்ந்திருக்காங்களோ, யார் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்களோ, யார் சிறப்பாக வாழ்ந்தார்களோ, அவர்கள் வழியில் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சரியாக வாழ முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் பல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் உள்ள படங்கள்லாம் வச்சுருக்கோம். வழிபடுறோமா இல்லையா? எல்லார் வீட்லேயும் இருக்கும், இருக்கா இல்லையா? அவங்கள தானே வழிபட்டால் போதுமா? அவங்க சொன்ன பாடத்தை கேட்கலையே, அவங்க எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இந்த நிலைக்கு அவங்க நாம் படம் போட்டு வைக்கிற அளவுக்கு அவங்க ஞானம் பெற்றதுனால தான் அவங்களுடைய படத்தை வச்சுருக்கோம். அவங்க வழிபட்டால் மட்டும் பத்தாது, அவங்க வாழ்ந்து காட்டிய முறையை, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த முறையை, அவங்க பாடத்திட்டங்களை நாம் படித்து அதன் வழி வாழ கற்றுக்கொள்வோமானால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வாழ முடியும். சரி, இங்கே இயற்கை சீற்றத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த வெயில் மழையெல்லாம் முன்னாடியே இப்போ எச்சரிக்கை நிறையா வந்துடுச்சு. எங்கள் காலத்துல எல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம், இது மாதிரி எச்சரிக்கைலாம் இல்லை. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, மானம் கருத்துருச்சுப்பா, மழை பெய்யும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மார்கழி மாதத்துலாம் மானம் ஒரு மாதிரி அப்படி மேகம் மூட்டமாக இருக்கும், இது கெற்ப ஓட்டம், இப்போ மழை பெய்யாதும்பாங்க. இல்லை பெய்யும்,
அப்படின்னு சொல்லுவான். இப்போ அப்படிலாம் உங்களுக்கு தினந்தோறும் வானிலை அறிக்கை காலை மாலை இரவு பகல் எல்லா நேரத்துலையும் வருது. இப்போவும் நான் கேட்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன்னா அப்புறம் அனுபவிச்சு தான். அதனால் இயற்கை சீற்றத்தில் நம்ம முரண்படக்கூடாது. இயற்கை சீற்றம் என்றால் அது இயற்கை நம்ம எப்படியும் ஏதோ ஒரு வழி பண்ணிடும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தான் ஒதுங்கி இருக்கணும். அப்போ ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள்ளும்போது நமக்கு உபாதை இல்லை, துன்பம் இல்லை, அதனால் நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, செலவு இல்லை, கால விரயம் இல்லை. ஆனால் இப்போ நிறைய படித்தவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அனுபவத்தில் பார்க்கணும். அப்புறம் தற்செயல் விபத்து. வண்டி எடுத்தால் இதெல்லாம் போகணும் 100ல் போகணும், 108 பின்னாடி வரும். வண்டி எடுத்தால் 100ல் போனால் 108 நம்ம தேடி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். வருதா இல்லையா? ஒரு வண்டின்னா அதுக்கு அதை பற்றி ஒரு ஞானம் வேண்டும். இது இவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம், இவ்வளோ நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு அதை வண்டியை எடுக்கணும். வண்டி தான் கிடக்குன்னு எடுத்துகிட்டு அது 2 பேர் 3 பேர் 4 பேர் ரோடும் நல்லா போட்டாங்க. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் ரோடு நல்லா இருக்குது, தங்கு தடையின்றி போகலாம். அவ்வளோ வேகத்துக்கு போனால் பின்னாடி வர்ற ஆபத்துகளையும் சந்திக்கணும். தினந்தோறும் பார்க்குறோம். இப்போ ஒரு வாரமாக ஒருத்தரும் பத்திரிக்கை பார்க்கல, டிவி பார்க்கல, இல்லைன்னா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் தினந்தோறும் தற்செயல் விபத்து தான் அதிகம் இருக்குது. ஏன் நின்று லாரி நிற்கிது, இவன் வண்டி ஓட்டிகிட்டு வரான், கண்ணை பார்த்து தானே ஓட்டுறான், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்? அவ்வளோ ஸ்பீடு. ரோடு நல்லா இருக்குன்னு தான் போக முடியுமா? எதுத்தாப்புல யார் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? யார் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்திக்காமல் இருக்கலாம், இல்லையா? அப்போ சிந்திக்க தெரிந்தவர்கள் தான் நம்ம அறிவுள்ள ஜீவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரெல்லாம் சிந்திக்கலையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? குடும்பமாக போகிறாங்க, மொத்தமாக போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரவங்க தான் அதிகமாக அடிப்பிடிச்சாங்க. நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்திருக்கோம். கொத்து கொத்தாக போகிறதுக்காக வந்திருக்கோம். ஏன் அவ்வளோ ஸ்பீடு? போகும்போது சாமி நினைப்பா போகிறது, வரும்போது வேறு நினைப்பா வர்றது. அப்போ இந்த மாதிரி விபத்துகள் வருவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த தற்செயல் விபத்து வராமல் தடுத்துக்கணும். இப்போ நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி, வண்டி எடுக்கிறானா, எவ்வளோ தூரம் போகிறான், எவ்வளோ வேகம் போகணும், இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிக்கணும். அது அந்த எச்சரிக்கையோடு அந்த வண்டியில் பயணம் செய்தால் தான் வண்டி நம்ம பாதுகாக்கும். இல்லைன்னா நம்ம யாரும் பாதுகாக்க முடியாது. அதனால் அந்த தற்செயல் விபத்திலேருந்து நம்ம மாற்றிக்கணும். ஒரே பிள்ளையாக தான் இருக்கு, ஒரே பிள்ளை, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கும். ஹை ஸ்பீடு வண்டிலேருந்து புல்லட்லேருந்து என்னென்ன கேட்குறான் அத்தனை வாங்கி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அதை அனுபவிக்கிறது பார்ப்பான். இப்போ அனுபவிக்கும் போது அவனுக்கு எச்சரிக்கை தெரியறதில்லை, அதனால் ஆபத்தில் மாட்டிக்கிறான், போயிடுது, அவங்க லைஃபே போயிடுச்சு. இவங்க பெற்றோருடைய வாழ்க்கையும் போச்சு. அதை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஒரு புள்ளன்னு வளர்த்து கடைசியில் விட்டுட்டு அவங்களும் கடைசியில் வாழ தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க, மருந்து சாப்பிட்டுக்கிறாங்க, தூக்கு போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அதனால் தற்செயல் விபத்து என்பது நாம தேடிக்கிற ஒரு சொத்து, அதிலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்புறம் வேற்றுயிர் பகை. இப்போது மனிதனுக்கு வேற்றுயிர் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது? அப்புறம் வீட்டில் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, செல்லப்பிராணிகள், மாடு, நாய், பூனை, இதெல்லாம் வேற்றுயிர் தான். அதுக்கு என்ன தெரியும்? நாயின்னா குலைக்கும் இல்லையா, அடித்தா கடிக்கும் இல்லையா. பூனைன்னா நீங்கள் எவ்வளோதான் செல்லாமல் மடியில் போட்டு வளர்த்தா கூட அதுக்கு இருக்கிற அறிவு என்ன பண்ணும்? அதை துன்பம் கொடுத்தா அது எதிர்வினை ஆட்சி தான் செய்யும். எதிர்வினை ஆக்காத எந்த ஜீவனும் இல்லை. தனக்கு துன்பம் வரும்பொழுது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அதுக்கு இறைவன் கொடுத்த ஒரே ஒரு வித்தை, அது கடிக்கும், இல்லைன்னா சீண்டும், இல்லைன்னா பிராண்டும், இல்லைன்னா தீவிரம் இல்லையா. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சே வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம், அதே போட்டு அடிப்போம். அதுவே திருப்பி கடிக்கும்போது இன்னும் நாய் கடிச்சிட்டு பூனை கடிச்சிட்டு. இன்னொன்று தெரியுமா? இன்றைக்கி பெரும்பாலும் நாய் பூனையெல்லாம் வீட்டில் வளர்ப்பீங்க, அதெல்லாம் நமக்கு நச்சுகள் தான். அந்த நாய் மேலே இருக்க முடி, பூனை மேலே முடியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கும் பரவும்.
அது நம்ம வேண்டாத ஒரு வைத்தியராக நோயாளியாக உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதோடலாம் தொடர்பு கொள்ளும்போது கொஞ்சம் எல்லையை தாண்டி தான் வச்சுக்கணும், ஒரு லிமிட் வச்சுக்கணும். இதையும் தாண்டி இப்போ மனிதனுக்கு மனிதனே எதிரி இல்லையா? ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு பிடிக்காது. அப்போ மனிதனுக்கு மனிதனே எதிரியாக வாழுகின்ற காலமாக இருக்கிறது. அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி கொள்வது தான் மேலும் சிறப்பாக அமையும். இங்கே இந்த மூன்றுக்கும் அருட்தந்தை ஒரு காப்பு கொடுத்தாங்க. இதை உங்களுக்கு அவசியம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அதுக்கு அருட்காப்புன்னு பேர். மன்றத்தில் உள்ளவங்களாம் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் இப்போ இதை நல்லா சொன்னீங்க? எத்தனை பேர் இப்போ பயன்படுத்திகிட்ருக்கீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கே கிளம்புனாலும் சரி, எந்த வண்டியை வாகனத்தை எடுத்தாலும் சரி, சைக்கிள் எடுத்தாலும் சரி, வண்டியை எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு காப்பு போட்டுட்டு அந்த வண்டியை எடுத்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் தவறுனா கூட அந்த வண்டி உங்களை பாதுகாக்கும். சரி, அதுக்கு உயிர் இல்லையே? அடுத்த கேள்வி, அதுக்கு உயிர் இல்லையே, அது எப்படி பாதுகாக்கும்? நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? செல்கள் இல்லையா? எல்லா உடம்புக்குள்ளேயும் என்ன இருக்குது? செல்கள். அந்த வண்டிக்கு என்ன இருக்குது? செல்லுடைய தொகுதி தானே அதுவும். அப்போ பாரதியார் பாடினா இல்லையா, என்ன பாட்டு? காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இப்போ அந்த கூட்டத்தில் நாம் இருக்கோம். இப்போ நாம் என்ன சொல்லுகிறோமோ என்ன போடுறோமோ அது அதுக்கும் பதிவும். எல்லா இடத்துலையும் எல்லா சொற்களும் எல்லா செயல்களும் பதிவாகும். அப்போ எல்லாம் அவங்க நினச்சா போதும், அது அதுக்கு பதிவாகும். அதுக்கு ஒரு வாழ்த்து போட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களை அது சேஃப்டியாக கொண்ட வைக்கும். கார் வச்சுருந்தாலும் சரி, வண்டி வச்சுருந்தாலும் சரி, சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, சின்ன ஆயுதம் எதை வச்சாலும், ஒரு அருவா எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் வெட்டுறோம், அந்த தேங்காய் கையை ஒட்டாமல் இருக்கணுமா இல்லையா? அப்போ எடுக்கும்போது அவருக்காக போட்டு எடுங்க, நிச்சயமாக உங்களை பாதிக்காது. இது அனுபவம். இதை அனுபவித்து 35 வருஷமாக அதில் தொடர்ந்து அனுபவிச்சதுனால அதை சொல்கிறேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அருட்காப்பு என்பது முக்கியம். இன்னொன்று தெரியுமா? திருமணம் பண்ணுறோம், அங்கே என்ன பண்ணுறோம்? பொண்ணு மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டுறோம். இதையும் தாண்டி கோயிலில் திருவிழா நடத்துகிறோமா இல்லையா? அந்த சாமிக்கே காப்பி கட்டிகிட்டு இருக்கோமே. நம் முன்னோர்கள் என்ன அவ்வளோ சாதாரண மக்களா? பாருங்கள், சாமிக்கே காப்பு கட்டுறவங்க நம்ம. அவதுக்கு தான் திருவிழா பண்ணுறோம், அதுக்கே காப்பு கட்டுறோம். ஏன்? அங்கே ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது, தகராறு வரக்கூடாது, சண்டை வம்பு வரக்கூடாது. அதுக்காக அந்த சாமிக்கே காப்பு கட்டி அதை உருப்படியாக கொண்டு சேர்க்கணும். அதே போல் திருமணத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் காப்பு கட்டுறோம். ஏன்னா அந்த செயல் வெற்றிகரமாக நடக்கணும், அவங்க 2 பேரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அது காப்பு கட்டுறோம். அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் அருட்தந்தை அவர்கள் இந்த காப்பை கொடுக்கிறார். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமைவதாக. கொஞ்சம் கண்ணை மூடி, இப்போ ஆகணையில் சொன்னாலும் சரி, பயிற்சி பெற்றவங்கள் ஆகணை துரியத்தில் கூட சொல்லலாம். பயிற்சி பெறாதவர்கள் சும்மா சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ அந்த பயிற்சியின் போது ஆகணை துரியம் இந்த 2 இடத்துல மனசை வச்சு யாரை வாழ்த்தினாலும் அது செயலுக்கு வரும். அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம மனதனுடைய நிலை ஆல்பாவேவ், பீட்டாவேவ், தீட்டாவேவ், டெல்டாவேவ்னு 4 கணக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் இப்படி மனசை வச்சோம்னா இங்கே அறிவு நிலைக்கு வந்துடுவோம். இங்கே மனோமையம்னு பேர். இது கண்ணை மூடி கொஞ்சம் மேலே ஏற்றினோம்னா அது அறிவாக மலர்ச்சி பெறும். உச்சிக்கு போனோம்னா அது ஞான நிலைன்னு பேர். ஞானம் அடைவதற்கான அடித்தளம் அங்கே. அறிவாக பயன்படுத்துறது இங்கே. மனதை அறிவாக மாற்றணும், அறிவு ஞானமாக மாறும். இந்த நிலையில் அந்த காப்பு அவ்வளவு அது பரிசுத்தமான பூரணமான நன்மை தரக்கூடிய ஒரு காப்பு. ஆகவே இந்த காப்பு தேவைகள் 3 காப்புகள் 3 இது எல்லா ஜீவன்களுக்கும் ஜடப்பொருள்களுக்கும் பொருந்தும். இது எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே அடுத்தது வருது பாருங்கள், அறநெறிகள் 3: ஒழுக்கம், கடமை, ஈகை. இது 3 மனித சமுதாயத்துக்கு மட்டும் உடையது.
இந்த அறநெறிகள் மூன்றும் அறிவு வளர்ச்சி படிகள் மூன்றுமே மனித சமுதாயத்துக்காக உரியது. அப்போ மகரிஷி திட்டமிடும்போது எல்லா உயிர்களையும் எல்லா இறைவனுடைய தோற்றத்தையும் எல்லாம் தோற்றம்தான், படைப்பு தத்துவம் இல்லை. இதில் வெடிச்சுது செதர்னிச்சு அங்கேருந்து வந்தது இந்த இதெல்லாம் நமக்கெல்லாம் பழைய கதை. இது இப்போ எல்லாம் இறைநிலையுடைய தன்மாற்ற நிகழ்ச்சி தான். நாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? இறைநிலையில்தான் தான் வந்திருக்கோம். எல்லாம் வல்ல இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் அதனுடைய இயக்க சிறப்பால் அங்கே என்ன பண்ணுது? இறை துகள் வருது. அந்த இறை துகள் பல கோடி உருவாகும்போது அது அணுவாக மாறுது. இந்த அணுக்களுடைய தொகுதி தான் அண்ட சராசரமாக மாறி இருக்கிறது. இந்த அண்ட சராசரத்துக்கு ஏற்பட்ட கோள்கள்லேருந்து நட்சத்திரங்கள்லேருந்து அத்தனையும் அணுக்களுடைய தொகுதி தான். அதுதான் பின்னாடி பஞ்சபூதமாக தன்மாற்றம் அடையுது. பஞ்சபூதத்தினுடைய இயக்க சிறப்பு தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அதுக்கப்புறம் வர்றதான் ஓரறிவு தாவரம், ஒரு செல் தாவரம். அதுக்கப்புறம் ஓரறிவு மரம், செடி, கொடியிலேருந்து இன்றைக்கு மனிதனாக தன்மாற்றமாக வந்திருக்கிறோம். இதைத்தான் தத்துவ ரீதியாக அறிஞர்களுடைய மாநாட்டில், விஞ்ஞானிகளுடைய மாநாட்டில் அருட்தந்தை வேதாத்திரி மகர்களுடைய கண்டுபிடிப்பை அழகர் ராமானுஜங்கிற ஒரு தத்துவ ஞானி எடுத்துகிட்டு போய் எல்லா மாநாட்டிலையும் சொல்லிகிட்டு இருக்கார். இன்று அது விஞ்ஞானிகளால் ஆராயப்பட்டு வந்தது. அதில் வந்தது தான் ஒன்று, அந்த பிளாக் ஹோல், கருந்துளை, அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுற கருந்துளை தத்துவத்தை இப்போ ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி அது சரிதான் ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆகவே நாம் எல்லாம் வந்தது அந்த பிரபஞ்சத்தில் வரும்பொழுது அணுக்களுடைய தொகுதியாக தான் வந்திருக்கோம். இப்போ எல்லோருக்குள்ளும் அந்த அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களுடைய செயல்பாடு தான் இங்கே உருவமாக காட்சி தெரிகிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த அணுக்கள் இருக்குது. அதனால் இந்த ஜடப்பொருளையும் இருக்குது, உயிர் பொருளையும் இருக்குது. அதனால் இந்த ரெண்டும் தேவைகள் மூன்றும் காப்புகள் மூன்றும் எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்தது அறநெறிகள் என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், கடமை, ஈகை. இது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். மற்ற ஜீவராசிகளை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அது எப்பொழுதும் ஒழுக்கமாக இருக்குது. தேவை வரும்பொழுது தான் அதனுடைய தேவையை நிறைவு செய்யுது. பசிச்சா சாப்பிடும், அப்புறம் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கும், மழை ஜலம் கழிக்கும், இனவிருத்தி செய்யும். அதுக்கு காலம், பருவம் அதை ஒதுக்கிக்குது, ஒழுங்காக இருக்குது. இப்போ மனிதனுடைய நிலை அப்படி இல்லை. இந்த ஒழுக்கம் தவறிய செயல் தான் இன்று மனித குணத்தை எவ்வளவோ சின்ன பின்னம் ஆக்கி கொண்டு இருக்குது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த தற்செயல் விபத்து மாதிரி இதுவும் ஒரு விபத்து தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் அது செய்திகளாக வந்து கொண்டே இருக்கிறது, பார்க்குறோம். இப்போ அடுத்தவங்களை பார்த்து நம்ம முகம் சுளிக்கிற போது நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத ஒவ்வொருவரும் நினச்சி பார்த்தா அந்த ஒழுக்கம் தவறிய செயல்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 100% மனிதனால் முடியும், முடியாதது ஒன்றும் இல்லை. காலையில் பேசினார்ல, நாம் நினச்சா எல்லாம் நடக்கலான்னு ஐயா துரராஜி பேசினாங்க இல்லையா? அதனால் மனம் வச்சா எல்லாம் நடக்கும். கொஞ்சம் அதை பற்றி சிந்திக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இருக்கேன், நான் நல்லவனா கெட்டவனா எத்தனை பேரால் உங்களால் கணிக்க முடியும்? இப்போ தோற்றத்துக்கு பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுது இல்லையா? அப்படி தானே தெரியுது, பயமாக இருக்கு. அப்போ கெட்டவன். இப்போ நான் பொண்ணுவளை பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? பார்ப்பேன் இல்லையா? பீடி சிகரெட்டு குடிப்பேனா குடிக்க மாட்டேனா? குடிப்பேன். கல் சாராயம் குடிப்பேனா குடிக்க மாட்டேனா? ஆனால் நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்? டிவி பார்க்குறோமா, அங்கே பார்க்குறோமா, பஸ் ஸ்டாண்டு போகிறோமா, திருவிழா போகிறோமா, அங்கே எல்லாம் பொண்ணுலாம் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? பார்ப்பேன் இல்லையா? அப்புறம் பீடி சிகரெட்டு நான் குடிக்கலை, என் பக்கத்தில் இருக்கவன் குடிக்கிறான், நான் குடிக்கிறேனா இல்லையா? சாராயம் பக்கத்தில் இருக்கவன் குடிக்கிறான், நான் குடிக்கிறேன். இவ்வளோ நடக்குது. இதில் நான் உருப்படணும்னா, நான் தேரணும்னா நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் விலகி இருக்கும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு இருக்கான், ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஒழுக்கம் என்றால் என்ன விளக்கம் சொல்லிட்டார். ஆனாலும் இவன் எழுந்திரிச்சு போயிடலாம்.
வெளியில் போகிறான், இந்த பாரு வரிசையாக பொண்ணுங்கள்லாம் போகுது. இவன் போனோன்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவான், பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவான், சைட்டு இல்லையா, பார்க்குறதுக்கு சைட்டுப்போம். அதை ஒரு உருவத்தை பார்க்கும்போது அதை என்ன சொல்லுவான், ஃபிகர். புரியுதா? ஒன்றை பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்தாப்புல பார்த்தா அது சைட்டு, அதே ஒன்றை மட்டும் தனியாக பார்த்தா ஃபிகர். இப்போ நான் வீட்டுக்குள்ளேருந்து என் மனைவி ஃபிகர் வருது, எங்கள் அம்மா ஃபிகர் இருக்குது, என் பொண்ணு ஃபிகர் இருக்குன்னு நான் சொல்லுவேனா? இந்த மனசை கொஞ்சம் அப்படி மாற்றி எப்போ யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் இட சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் தன்னை மாற்றிக்கொள்ளுகிற மனிதனுக்கு இது மட்டும் தெரிய மாட்டான். இதில் தான் கவுந்தர்றான், தன்னையே இழந்துடுறான். அதனுடைய விளைவு இந்த சமுதாயம் ஒன்று அவனையும் தூற்றுது, அவளையும் தூற்றுது. இந்த ஒழுக்கம் என்றால் இதை விட சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு, நம்ம வீட்டில் இருக்க பொண்டாட்டி, நம்ம வீட்டில் உள்ள அம்மா, அவங்களெல்லாம் ஃபிகர் நான் சொல்லுவோம். அப்போ அடுத்தவங்களை பார்க்கும்போது அது ஏன் வருது, தவறான நோக்கத்தோடு வருது. அங்கே தான் இந்த ஒழுக்கக்கேடான செயல் உருவாகுது, அடித்தளம். அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட சிறப்பானதுன்னாரு. அப்புறம் உயிரை விட்டு அப்புறம் என்ன இருக்குது சிறப்பு? அதெல்லாம் உயிர் விட்டு போயிடும். அங்கே போய் தான் கவுந்தர்றோம். அதனால் ஒரு ஆணோ பெண்ணோ பருவம் அடையுதா அது வரையும் காத்திருக்கு. அந்த பருவம் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு வழியை வகுத்துக்கணும், உழைக்கிறதுக்கு வழியை தெரிஞ்சுக்கணும், வாழ வழி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவங்கள அந்த பருவ மாற்றத்தில் உடம்பில் ஏற ஒரு ரசாயன மாற்றம்தான் அந்த விந்துநாதத்தினுடைய உச்சம். அந்த விந்துநாதம் ஊற்று அதிகமாக இருக்கும். அப்போ எழுச்சி பெற்ற அந்த மனநிலை அவங்களது செயல் வேகத்தை தூண்டும். அது இயற்கை. அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். இப்போ தற்காத்து கொண்டால்தான் தகமை உடையவர்களாக மாற முடியும். நம்முடைய சமுதாயம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய சமுதாயம் இப்போ ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. காரணம் சினிமா. அதையும் தாண்டி இப்போ தினந்தோறும் ஃபோன். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 மூலையில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தரை பேசுகிறது. நவக்கிரகம் மாதிரி அவங்கவுங்க அந்தந்த மூலையில் உட்காந்துட்டு அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு தெரியாது, யாரோட யார் பேசுகிறான்னு தெரியும். ஃபோன் பண்ணால் அவர் வேறொரு தொடர்பில் இருக்கான்னு. ஒரு கணவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணும்போது உடனே என்ன சொல்லுது, இது வேறொருவோட தொடர்பில் இருக்காங்க. அப்போ அந்த கணவனுக்கு என்ன மனதில் தோன்றும்? இப்போ ஒரு மனைவியே ஃபோன் பண்ணி கணவன் பண்ணாலும் அவர் இப்பொழுது எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படிங்க. அப்போ அவருடைய மனநிலை எப்படி தோன்றும்? அதனால் இந்த செல்லு அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு வாழ்க்கைக்கு முரண்பாடாக அமைந்திருக்கிறது. அது எல்லாரும் அது மாதிரி அமையவில்லை. 1-2 எடுத்துக்காட்டுக்காக வரும்போது அது மற்றவங்களுக்கு தொல்லையை கொடுத்து விடுது. அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த திருமணம் என்ற பந்தம் வர வரை அந்த உறவு என்ற அந்த உச்ச நிலைக்கு போகக்கூடாது. அது மனதுக்குள்ளே ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு கல்வி பயில்கிற மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பாக இருக்கணும். பெற்றோர்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணுமோ அவங்க பாணியில் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்க அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பார்கள். இதற்காக தான் அருட்தந்தை என்ன பண்ணார்னா, இந்த உயிரை பற்றிய ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, உயிர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக காயகல்ப பயிற்சின்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். அந்த காயகல்ப பயிற்சியில் இந்த உயிர் எப்படி வருது, எங்கே உருவாகுது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய அளவு என்ன என்பதெல்லாம் விளக்கி 3 மணி நேரம் கிளாஸ். அது காயகல்ப பயிற்சி என்பது 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கும். அப்போ தான் அவங்களுக்கு சொல்லி அவங்களை புரிய வைக்க முடியும். அப்போ அது கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? வேஸ்ட், வாழ்க்கையே வேஸ்ட். நம்ம எதை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னா அந்த ஜீவ வித்து குழம்பை வச்சு தான், அந்த விந்துநாத சக்தியை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய ஆயுள் அதில் இருக்குது. நம்ம எவ்வளோ நாளும் வாழ வேண்டும் என்பதே அதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அந்த காயகல்ப பயிற்சி மூலமாக அந்த விந்துநாதத்தினுடைய பெருமையையும் தகுதியையும் உயர்த்தி அவங்களுடைய வாழ்க்கையை நன்றாக நீண்ட நாள் வாழ்ந்து
இந்த மண்ணில் சிறப்பாக அவருடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியெல்லாம் அருட்தந்தை விளக்கி கொடுக்குறார். அங்கே தான் அந்த ஒழுக்கத்தை பற்றிய மேன்மை சிறப்பாக ஆகுது. அதனால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, பருவமடைந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவசியம் இந்த காயகல்ப பயிற்சி கொடுத்தே தீர வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கத்தில் அது தேவை. ஆகவே உங்களுடைய பிள்ளைங்கள்லாம் இப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இந்த பயிற்சி அறிவுத்திருக்கோயிலில் நடந்து கொண்டு இருக்கோம். உங்கள் பிள்ளைங்களாம் அந்த பயிற்சிக்கு இப்போ கோடை விடுமுறை, இதில் எல்லா அறிவுத்திருக்கோயிலையும் பாடம் நடக்கும். இப்போ நான் கூட 10ஆம் தேதி வரையும் நடத்திட்டு தான் இங்கே வந்தேன். இப்போ அடுத்த போய் 20ஆம் தேதியிலேருந்து ஒரு செக்ஷன் நடத்தணும். அதனால் அந்த உங்கள் பள்ளி குழந்தைகள் ஒழுக்கமானவர்களாக நீங்கள் நம்ப வேண்டுமானால் அவர்களை இந்த நிகழ்ச்சிகளுக்கு, இந்த வகுப்புகளுக்கு அனுப்பி அவங்க மனசை கொஞ்சம் மாற்றினா போதும். தடுமாற்றம் உள்ள மனதை தரமாற்றமாக மாற்றுவதற்கு இது ஒன்று தான் சரியான வழி. அதை மாற்றிக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அது நீங்களாக உதவி செய்யுங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஆகவே இந்த ஒழுக்கம் அவ்வளவு சிறப்பானது, மேன்மையானது. இது மாணவ மாணவிகள் மட்டும்தான் இல்லை, பெற்றோர்களாகிய நமக்கும் உண்டு, சமுதாயத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் உண்டு. எல்லோரும் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நாட்டில் பிரச்சனையே இல்லை, சிக்கலே இல்லை, கோர்ட்டு தேவையில்லை, போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, தண்டனை தேவையில்லை. ஆகவே அந்த ஒரு நெறியை கடைபிடிக்க நாம் பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பாடம் படிக்கணும். படித்தாதான் வரும், சொன்னால் வராது. ஐயா சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? புத்தி சொன்னால் கேட்க மாட்டான், குத்தி சொன்னால் தான் கேட்பான், இல்லையா? அப்போ புத்தி சொல்லும் பொழுது கேட்டுக்கிற மனப்பான்மை இல்லைன்னா அவன் அடித்து துன்பப்படுத்தி கேவலப்படுத்தி பேப்பரில் போட்டு நாரடித்து இதெல்லாம் சொல்லும்பொழுது தான் கீழே தலையை கொண்டு போகிறோம். எத்தனை நம்ம கோர்ட்டுக்கு போகிறவங்க அழைச்சிட்டு போகும்போது பார்ப்போம், தவறு செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு போகிறவன் எப்படி போவான்? தலையில் துணியை போட்டுட்டு போகிறான், முக்காடு போட்டுட்டு போகிறான், மூஞ்சியை மூடிட்டு போகிறான். ஏன் உனக்கு அந்த கவி? தவறுன்னா தவறு தான். தவறு செய்தவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். மண்ணு தின்னா சோவை வரதான் செய்யும். அப்போ உப்பை தின்னவன் தண்ணி கொடுப்பான், மண்ணை தின்னவன் சோவை ஆகிடுவான். அப்போ திங்கும் போதே அதில் உள்ள விளைவு என்னான்னு தெரிஞ்சுக்கணும். செயல் விளைவு தத்துவம். நீ எதை செய்தாயோ அதுக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உனக்கு ஒரு விளைவு உண்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது என்ன விளைவு வரும்னு முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தன்னை பாதுகாத்து கொள்ளும். சரி, கடமை, கடன் ப்ளஸ் மை. ஏற்கனவே வாங்கின கடன் அது திருப்பி கொடுக்கணும். இப்போ வட்டி இல்லாமல் கொடுக்குறோம், அவ்வளோதான். பெற்றோர்கள் நமக்கு செய்த கடன் இருக்கு, கடமை. அப்புறம் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் நமக்கு கடமைப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் நம்ம தகுதி வரும்பொழுது, நம்ம உழைப்பு வரும்பொழுது அவங்கள திருப்பி செய்யணும். அப்போ கடமையில் தவறக்கூடாது. நாம் பிறரிடமிருந்து இந்த உடம்பை என்ன பண்ணியிருக்கோம்? உருவாக்கி இருக்கோம். பிறருடைய உழைப்பின் மூலமாக உடம்பை உருவாக்கியிருக்கு. பிறருடைய உழைப்பின் மூலமாக கல்வி கற்றிருக்கோம். பிறருடைய உழைப்பின் மூலமாக நாம் அறிவில் மேல்வங்கி இருக்கோம். அப்போ நம்ம அறிவு வந்த பிறகு, நம்ம சம்பாதிக்க தொடங்கிய பிறகு நாம் என்ன பண்ணணும்? சமுதாயத்துக்கு செய்யணும். அது கடமை. அந்த கடமையிலேருந்து யாரும் தவறக்கூடாது. அதை சாமிஜி 5 வகையாக பிரித்தாங்க. ஒன்று தன் கடமை, அப்புறம் குடும்ப கடமை, உற்றார் உறவினர் கடமை, சமுதாய கடமை, ஊர் கடமை. தன் கடமை, தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்கணும். அடுத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கின்ற வரை நம்முடைய வேலை, அவரவர் செய்ய வேண்டிய கடமை. அது சிறுவர்லேருந்து பெரியவர் வரை முடிந்த வரை அவரவர் கடமை தானே செய்யணும். தூங்கி எழுந்திரிச்சு பேப்பரை கையில் வச்சுட்டு ப்ரெஸ் எடுத்துட்டா, பேஸ்ட் எடுத்துட்டா, துண்டு எடுத்துட்டா சொல்லக்கூடாது. இப்போ நமக்காக கடமை செய்கிற நம்ம மனைவியோ வீட்டில் இன்னொருத்தரோ அவங்களும் செஞ்சுக்கிட்டு அவங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த தொண்டு செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? நம்மளாம் முடியலைன்னா பரவாயில்ல, நமக்கு எல்லாம் முடியுது. நாமே நம்ம வேலையை செஞ்சான்னா அவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களை வீட்டை விட்டு அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க, வேலைக்கு அனுப்புவாங்க. ஆக தன்னுடைய கடமையை சரியாக தான் செய்து கொள்ள வேண்டும்.
அப்புறம் குடும்ப கடமை. ஒரு குடும்ப தலைவன் தலைவின்னா அந்த குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள், குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியதை அவர்களுடைய தேவை அறிந்து அவருடைய கடமையை நிறைவு செய்யணும். அடுத்தது சுற்றத்தார், நம்முடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். ஒரு நல்லது கெட்டது, கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்யணும். சமுதாயம், ஒரு ஊரில் வாழ்கிறோம், இந்த தெருவில் இருக்கோம், இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கோயில் திருவிழா இல்லை ஒரு பொது நிகழ்ச்சி ஏதோ நடக்குதுன்னா அது நம்முடைய பங்கு என்ன? கொடுக்கணும். அங்கே போய் உழைக்கணும். இப்படி செஞ்சால் அது உலக கடமைக்கு போய்விடும். அப்போ ஒருவருக்கொருவர் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் முறைப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது கடமையில் நம்ம உச்சத்தில் இருப்போம். என்னுடைய பங்கு என்ன? அதை சொல்லுப்பா, நான் தர்றேன். என்னுடைய பங்கு என்ன? நான் வந்து உழைக்கணுமா, வாரேன், போகணும். அதெல்லாம் ஒதுக்கி வைக்க கூடாது. அப்போ தான் அந்த சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா நம்ம கேவலப்படுத்திடுவாங்க. 4 பேர் சேர்ந்து இவன் நம்ம ஒன்றுக்கும் வரமாட்டான், ஒன்றும் கொடுக்க மாட்டான், இவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் ஒரு நேரம் இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் விழுந்துட்டோன்னா தூக்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? அதுக்கு நமக்கு 4 பேரை வச்சுக்கணும். அந்த கடமையிலேருந்து நம்ம விடுபடக்கூடாது. ஈகைன்னா என்ன? தர்மம் செய்தல்னு சொல்கிறோம் இல்லை? ஈதல் இசைப்பட வாழ்தல். நம்ம பாட்டன் சொன்னார், இசைப்பட வாழ். இசைவு இருக்கணும், அந்த தயவு இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும். உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய அதாவது இதயத்தில் இரக்கம் வேண்டும். இதயத்தில் இரக்கம் வேண்டும். ஏழ்மைக்கு பரிந்து உணர்வு வேண்டும். அதனால் இதயத்தில் இரக்கம் வச்சுக்கணும். எங்கேயாவது ஒரு மூலையில் கொஞ்சமாவது வச்சுக்கணும். யாருக்கு என்ன தேவையோ தேவையறிந்து அதை செய்யணும். தினந்தோறும் பிச்சை எடுக்கிறவனுக்கு காசு போட்டத்தில் பிரயோஜனம் இல்லை. முன்னாடியெல்லாம் தெருவுகளெல்லாம் வீட்டுக்கு வீடு பிச்சை வாங்க வருவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வீடு வருவாங்க. பிச்சை போட்டால் அவன் தர்ம பத்தினிம்பான். பிச்சை போட்டால் தர்ம பத்தினின்னு சொல்லிட்டு போவான், நீ நல்லா இருக்கணும்பா. பிச்சை போடலன்னா அவள் கிடக்கிறான்பா. ஆனால் இப்போ யாரும் வீட்டுக்கு வர்றதில்லை. ஏன்னா அவங்களே இப்போ என்னாச்சு, ஒரு சங்கம் வச்சுட்டாங்க. ஊருக்கு இந்த ஊருக்கு வியாழக்கிழமை, இந்த ஊருக்கு வெள்ளிக்கிழமை, இந்த ஊருக்கு சனிக்கிழமைன்னு போவாங்க. கடையிலையும் 5 ரூபா காசு வாங்க மாட்டான், 10 ரூபா எடுத்து கேட்கணும். 5 ரூபா போட்டால் அவனை திட்டிகிட்டே போவான். அப்படி இருக்காங்க. வாங்கி இப்போ சோறு போடுறாங்களா எல்லா இடத்துலையும், எல்லா கோயில்லையும் சோறு போடுறாங்க. போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு பிராந்தி கிடைக்கும், டாஸ்மாக் கிடைக்கும், அந்த காசு போகும். இப்போ இந்த ஈகை அப்படி இல்லை. இந்த ஈகை எப்படின்னா வறுமை அறிந்து கொடுக்கணும். அவங்க வாழ்க்கை முன்னேற்றம் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வாழ வைக்கணும். அதான் இசைப்பட வாழும். பண்டிகைகள்லாம் ஈகை தான். பண்டம் ஈதல் ஈகை. ஒரு வீட்டில் செய்த பலகாரம் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அது ஈகை. இந்த உள்ளுணர்வு இருக்கணும். நம்மால் முடிந்தது அவங்களை என்ன தொண்டு செய்ய முடியும், எப்படி அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியும். ஒன்று, இப்போ எல்லோரும் அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? சமைக்கலாம் கற்றுக்கிட்டீங்க, உணவு அடுப்பில்லா சமையல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இதுவே ஒரு ஈகை தான். நீங்கள் போய் இன்னும் 2 பேரும் சொல்லிக் கொடுத்தா அதுவும் ஒரு ஈகை தான். ஏன்னா அவங்க 2 பேருடைய உடம்பு நல்லா வந்துடும். அவங்க பல துன்பங்களில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உணவை நீ சமைச்சு கொடு, சாப்பிடு, சமைக்காத உணவு இப்படியெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுடைய ஒரு மாற்றம் கொடுக்கலாம். பயிற்சி கற்றுக்கிட்டிங்களா, ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கற்று வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் கொடுக்கலாம், தப்பே இல்லை. உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கா, ஒருத்தருடைய வாழ்வில் படிக்கணும், மேலே போகணும், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பேர் உதவியாக இருக்கணுமா, கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது அதை திரும்பி வரும்னு மட்டும் கொடுக்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும். அவங்கள்ட்ட திருப்பி வருங்கிற எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும். சரி, கடன் கொடுத்தவனே அப்படி தான் இருக்கான். இப்போ எதிர்பார்ப்பு செய்ய முடியல. ஆனாலும் அந்த ஈகை குணத்தோடு அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அப்படி செஞ்சிங்கன்னா அதுதான் பேருதவி. நாம் தொண்டாற்றி இன்பம் காண வந்திருக்கோம். நாம் கொடுக்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி இருக்க, அதை விட சந்தோஷம் ஒன்றும் கிடையாது.
வாங்கும்போது இருக்கவன்கிட்ட இருக்க சந்தோஷத்தை கொடுக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கொடுக்கணுன்னா இப்போவே கொடுத்துடணும். இந்த விவசாயத்துக்கு சொல்லுவாங்க, கை விதைக்கும் மடி விதைக்கும் வேறுபாடு இருக்குது. விதை தெளிக்கும் போது கையில் வச்சுருக்க விதை இதை தெளிச்சிடுறோம், மடியில் வச்சுருக்க விதையும் அடுத்து கொஞ்சம் நேரம் தான் தெளிக்க போகிறோம். ரெண்டுக்கும் முளைக்கும் போது வித்தியாசம் வரும். கை விதைக்கும் மடி விதைக்கும் வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா அப்போவே கொடுத்துடணும். ஆமாம், பின்னாடி தான் வரும். இது அனுபவம். ஆகையினால கொடுக்கும்போது நம்ம கொடுக்கணும்னு நினச்சோமா, இவருக்கு இவ்வளவு செய்யணும், இன்னும் உதவி செய்யணும்னு நினச்சா உடனே செய்யணும். அந்த நேரம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மாற்றினோம்னா நம்ம மனசே மாறிடும். நினச்சோம் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு அதில் குறைச்சிடும். அடுத்த நாள்னா பாதி போயிடும். இன்னும் 2 நாள்னா கொடுக்காமே விட்டுருவோம். அந்த ஈகை என்பது அந்த உள்ளார்ந்த ஒரு உயிர்கலப்பு பெற்றது. அந்த மனநிலை ஒவ்வொரு சடனோறும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடிதோறும் மாறும். அதுக்கு இடைவெளி இல்லாமல் அதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். தர்மம் என்றால், தர்ற என்றால் கெட்டியாக பிடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். எதை? உண்மையை, நேர்மையை, நம்முடைய ஆண்மையை, இதெல்லாம் உடனே அதை பிடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். அந்த தர்மம் என்ற சொல்லுக்கு முன்னாடியெல்லாம் தான் சொன்னாங்க, நீ தர்மம் செய் உனக்கு புண்ணியம் கிடைக்குன்னாங்க. அதை வச்சு தான் வள்ளலாரே தன்னுடைய வாழ்நாள் பூரா அங்கங்கே தர்ம சாலைகளை அமைப்பதற்கு உதவியாக இருந்தது. புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னால் யார் விடுவா? அதனால தர்மசாலைகளையே ஏற்படுத்தினாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணான்? சோறு கிடைக்கிறது தின்னுட்டு துண்டை போட்டு தூங்கிட்டோம். அப்போ தான் வருத்தப்பட்டு போய் கடை விரித்தேன் கொள்வார். அப்போ தான் சொல்கிறார். ஆகையினால சரி, அடுத்தது அறிவு வளர்ச்சி படிகள். இங்கே தான் நம்ம தடுமாறி நிற்கிறோம். பழக்கம், பக்தி அடிப்படை. அதான் மனிதனுக்கு முத வர்றது பக்தி தான் வரணும். அதுதான் நம்ம பழக்கமாக வந்திருக்கோம். நம்ம அம்மா அப்பா நம்ம கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, விபூதி பூசை கற்றுக் கொடுத்தாங்க, சாமி கும்பிட கற்றுக் கொடுத்தாங்க. இப்பவும் அதே தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வேணும். ஆனால் இங்கேயே நிற்கக்கூடாது. இங்கேயே நிற்கக்கூடாது. ஒரு சர்டன் ஏஜ் வந்துட்டு 13-14 வயசு ஆகிச்சா விளக்கம் தெரியணும். ஏன் சாமி கும்பிடணும், எதுக்கு அதை படைக்கணும், அதனால் நமக்கு என்ன நன்மை, சாமிக்கு என்ன நன்மை, கேள்வி கேட்டதுண்டா இன்றைக்கி? அது கேள்வி கேட்டிருக்கோமா? கேட்கணும். கேட்டு அந்த விளக்கம் பெறணும். அப்புறம் விளக்கம் பெற்றாதான் நம்ம எங்கே போக முடியும்? முழுமை பேரை அடைய முடியும். பக்தி பேசிக். நடவண்டி 4 வயசு வரையிலும் ஓட்டலாம். இப்போ போய் ஓட்ட முடியுமா? ஓட்டுவோமா? இப்போ ஏன்? அதே நடவண்டி தான் இருக்குது. இப்போ ஓட்ட முடியாது. ஓட்டினா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நடவண்டியே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஞானம் பெற முடிக்கிறது. அந்த விளக்கம் பெறும்போது யோகமாக மாறும். யோகம் வந்தால் ஞானம் வரும். ஞானம் என்பது அறிவை அறிவால் அறிந்த நிலை. அறிவின் உச்சம் ஞானம். அந்த ஞானத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்படியே போயிட்டு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சவம்னு வரல. அதுக்காக வரல. நாம் போக வேண்டியது எங்கே? மோட்ச வீட்டின் திறவுகோல் நம்ம கையில் இருக்குது. மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் நம்ம கையில் இருக்குது. அங்கே போகணும். அதுக்கு இங்கேயே நிற்கக்கூடாது. இந்த பழக்கத்திலே நிற்கக்கூடாது. பழக்கம் வேணும். அடுத்த நிலை என்ன? யோக நிலைக்கு போகணும். யோகம் ஞானமாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு மாற்றும் பொழுது தான் இந்த பிறவி நிறைவு செய்யப்படும். இந்த பிறவி நிறைவு செய்வதற்காக இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். அதை நிறைவு செய்வதற்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாய்ப்பு அருட்தந்தை அவர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறையிலே போனோம்னா நமக்கும் அந்த பேரின்மை கிடைக்கும். அதுதான் அந்த பேரின்ப நிலை பெறுவது தான் பிறவியின் நோக்கம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க.